அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக, ஓம் குரு பியோ நமக. இப்போ நம்ம ஆடி மாத ராசி பலன்களில் மீன ராசிக்கான ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். மீன ராசிக்காரவங்க எப்பயுமே ரொம்ப இன்டெலிஜென்ஸாக யோசிப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அந்தளவுக்கு மீன ராசிக்காரவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? குருவோட தன்மை பரிபூரணமாக மீன ராசிக்காரவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, ராசிக்கிலே யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ இது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஒரு நாள் முன்னாடி போயிட்டு செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க. ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட முதல் நாள் போயிட்டு திரும்பி அடுத்த நாள் தான் அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஒரு தொழிலில் நிரந்தர வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிரந்தர வருமானம் உண்டு. அதில் எந்த குறையும் இல்லை. சரிங்களா? பார்ட்னர்ஷிப்லையும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை புதிய முதலீடுகள் ஏதாவது போடுறேன், புதிய பிரான்ச்சஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டங்கள், இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆன்மீக பயணம், சுற்றுலாக்கள் போகும்பொழுது நீர்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு கடல் சார்ந்த கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா கடலில் குளிக்கும்போது ரொம்ப கவனமாக குளிக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். சரிங்களா? நீர்நிலைகள் சார்ந்து கண்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் ஒரு குளத்தில் இறங்குறோம், ஒரு கடலில் இறங்குறோம், ஒரு புனித நீரில் தீர்த்தம் எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்களில் மீனராசிக்காரவங்களுக்கு. சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்களுக்காக இருந்தாலும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு கையோடு கூட்டிகிட்டு வரணும். அவங்கள தனியாக யார் கூடயும் தெரியாத நபர்கள் கூட அனுப்பக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு நீண்ட நாள் வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைவேறக்கூடிய மாதம் அப்படிங்கிறது. குழந்தைக்காக வச்சுருக்கோம், ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் பாப்பா பிறந்தா நான் இதை செய்கிறேன், ஒரு ஆயுதம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தீங்கன்னா இந்த மாத காலகட்டங்கள் ஒரு சிறப்பான ஒரு மாதம். அந்த வேண்டுதல்களை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தை படிப்புக்காக ஏதாவது சேவிங்ஸ் பண்ணலான்னு இருக்கோம், டெபாசிட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்களுக்காக நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு மாதம். சரிங்களா? என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் சார்ந்த ஒரு அமைப்பில் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. அப்போது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் நிறைந்த கிரகம். அப்போது வாய் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது குடும்பத்தில் நன்மையே கொடுக்கும். இந்த மாத காலகட்டங்கள் நீங்கள் அப்படி தான் இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? மற்றபடி பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, படித்து முடித்தவங்க வேலைக்கு போகலாமா, வெளிநாடு போகலாமா, வெளி மாநிலத்தில் போய் சம்பாதிக்கலாமா அப்படின்னா தாராளமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் வெளிநாடு போகிறவங்க அப்படிங்கிறது புதிய முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். டாக்குமெண்ட் ரீதியாக புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ், நிரந்தர பிஸ்னஸ்க்கு இப்போ நாங்கள் ஒரு புதிய முயற்சி எடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் தாராளமாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இவங்க பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் பொருள்ஸ் இதுலேயும் பெண்களாக இருந்தாங்கன்னா கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் இதிலெல்லாம் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல் பொருளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு. அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ஆஷ்வல், நீங்கள் எப்பயும் போல் ஏதாவது உங்களுக்கு உடல்நல தொந்தரவு ரெகுலராக இருக்குது, பிபி, சுகர் இதெல்லாம் இருக்குன்னா ரெகுலராக மெடிக்கல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? மற்றபடி நிறைய நாள் நிறைவேறாத ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. சிறப்பான மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு நற்பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.